அஞ்சலிக்கு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறாங்க, வளையல் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போடுறாங்க. நீங்களும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதால் முரளியும் வந்து போடுறாரு. அபியும் வந்து முரளி ஒன்றா வந்து வளையல் போடுறத பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாராக. உடனே வந்து அப்படியே வளையலை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. எதுக்காக வளையல் போட்டேன் என் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க, வளையல் போடுறது ஒரு தப்பா, அதுக்காக வந்து அவளை ஏன்டா கோச்சிக்கிறேன்னு எல்லாம் கேட்கும்போதே வந்து அபி அந்த வளையல் உடஞ்ச வளையலில் வந்து காலை வச்சிடுறாங்க. அப்புறம் பயங்கரமாக கதறி துடிக்கிறாங்க. உடனே வந்து மருந்து போடுறதுக்காக மருந்து எடுக்கிறாங்க. அப்போ ராகம் வந்து நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, அபியை கஷ்டமும் படுத்துகிறேன், அதே டைமில் மருந்தும் போடுறேன், உனக்கு என்னதான் அஞ்சலி கேட்குறாங்க. அது வந்துக்கா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், இப்போ எதுக்கு இந்த வலையெல்லாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஆச்சு உனக்கு, வலையில் போடுறது ஒரு குத்தமாடா, ஏன்டா அபி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னோடனே அபியால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி சரி நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. டே ராகவ், அபியை வந்து கைத்தாங்களாம் வந்து கூட்டிகிட்டுலாம் போக முடியாது, அவளுக்கு ரொம்ப நடக்க முடியல, தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ராகவ் தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்த முரளிக்கு பயிராக எரியுது. அடுத்து வந்து பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற ராகவ் வந்து காலில் வந்து மருந்து வந்து போட்டு விட ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் புரியாமல் அபிக்கு ஒன்றுமே புரியல, தலையை சுற்றுது. அபிக்கு அப்படியே கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, நான் ஏன் வளையல் போடக்கூடாது, நான் ஏன் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எதுவுமே செய்யக்கூடாது, யாருக்கிட்டையுமே பழகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுதான் ஏன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே, நீங்கள் அப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, என்னை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு நான் முடிவு பண்ணாலும் மறுபடியும் வந்து காலில் வந்து மருந்து போட்டு விடுறீங்க, என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறீங்க. எந்த ராகம் உண்மை, உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து நல்லவரா கெட்டவரா, எனக்கு என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உங்களை நான் எதுலேயுமே சேர்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு அழறாங்க. சரி ரொம்ப பேசாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு காலை வந்து சரி பண்ணி விட்டு வந்து பெட் மேலே வந்து எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்து வந்து அபி வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. இங்கே பாரு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிற, என்ன நினைக்கிறது, என்னை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், உண்மைதான், என்ன நீ குறை சொல்கிற, ஆனால் எல்லா குறையும் உன்கிட்ட தான் இருக்குது, அது உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ சொன்னால் என்ன, இப்போல்லாம் சொல்ல முடியாது, நான் அதான் சொன்னல என் அக்கா குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த ராக்கி பாய் தொல்லை என்னால் தாங்கவே முடியல, ஒரு டைமில் நல்ல ராக்கி பாயாக இருக்கார், ஒரு டைமில் ஜெயிலராக மாறிடுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, பேசாமல் அந்நியனாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி இங்கே வந்து நாளுக்கு நாள் வந்து இவன் பண்ணுற வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு ராகவ். இன்றைக்கி அபியை வேணுமே கஷ்டப்படுத்தினான், அது மட்டும் கிடையாது, அபியை வந்து அவனே வந்து கையை பிடிக்கிறான், தூக்கிட்டு போகிறான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் முறை டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வராங்க சுந்தரி. சுந்தரி வந்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது, ராகவ் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கும் அதான் ஒன்றும் புரியல, ஒரு டைமில் வந்து அபியை வந்து வெறுக்கிறான், சரி அவன் எப்போவுமே அபியை வெறுப்பான்னு பார்த்தா ஒரு டைமில் நல்லா நடந்துக்க, இப்போல்லாம் யாரையுமே வந்து புரிஞ்சிக்கவே முடியல, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்றாங்க வந்து சுந்தரி. சரி எனக்கு இது கூட பிரச்சனை இல்லை, இந்த அணுவும் வந்து ஆகாஷும் இருக்காங்களா அவங்க தான் பிரச்சனை. என்னது ஆகாஷ் அணுவும் பிரச்சனையா அப்படின்ற. ஆமாம், அணு வந்து ஆகாஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வாழணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படி திடீர்னு சொல்ல, இல்லை இன்றைக்கி சொல்ல வந்தா, என்னை பார்த்து பயங்கரமாக பயந்தா, அதுக்கப்புறம் சொல்ல வந்தா, அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல சொல்லலை, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக வந்து சொல்லிடுவான்னு தான் தோணுது அப்படின்னோடனே, இது வேறவா, அந்த அணுவை ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணும், அப்போ தான் வேலைக்காகும், நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீ எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிற, பண்ணுறத கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஒரே சோகமாக இருக்காங்க. அனு வந்து அபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அபி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, எனக்கு ராக்கி பாய் பற்றி புரிஞ்சிக்கவே முடியல அனு, அதுதான் அப்படின்னோடனே, எனக்கும் புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு டைமில் உன் மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு, அதை பார்த்து உன்னை வெறுக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு டைமில் உங்ககிட்ட பாஸ் பண்ணதுக்கு அதே தான் எனக்கும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, உனக்கு ஒரு விஷயமா தெரியுமா அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த முரளியை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன், அந்த முரளி வந்து ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கும் அப்படி தான் தோணுதானோ அப்படின்றாங்க. அபியும் தர முடியுது.